வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊரடங்கால் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பொருளாதார மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக மேலும் புதிய அறிவிப்புகள் இன்று மாலை வெளியிடுகிறார் நிர்மலா சீதாராமன். குறுவை சாகுபடி பணிக்கு மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதியே தண்ணீர் திறக்க வேண்டும். விவசாயிகள் வலியுறுத்தல். ஊரடங்கு உத்தரவால் தமிழகத்தில் தொழில்கள் கடும் பாதிப்பு. வருமானமின்றி தவிக்கும் விவசாயிகள். பணி நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு வலுக்கும் எதிர்ப்பு. சென்னையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். ஊரடங்கு பாதிப்பை கருத்தில் கொண்டு தடை காலத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும். மீனவர்கள் வலியுறுத்தல். கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டு வந்த செவிலியர் மலர் தூவி ஆரத்தி எடுத்து மக்கள் வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். ஊரடங்கால் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதற்காக அமைக்கப்பட்ட IAS அதிகாரி தலைமையிலான சிறப்பு குழு விரைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் தமிழக தொழிலாளர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு பணிகளுக்காக குவைத், மாலத்தீவுகள் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சென்ற நூற்றுக்கணக்கான தமிழக தொழிலாளர்கள் கொரோனா ஊரடங்கால் ஆங்காங்கே சிக்கிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். விசா காலம் முடிந்து பொது மன்னிப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ளவர்கள், பெருந்தொற்று நோய் பாதிப்பால் வேலை இழந்தவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் சரியான உணவு, இருப்பிட வசதிகள் இன்றி குவைத்தில் தவித்து வருகின்றனர் என திரு டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரே இடத்தில் பலரையும் அடைத்து வைத்திருப்பதால் கொரோனா தாக்குதலுக்கு ஆளாகி விடுவோமோ என்ற பயமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதேபோன்று மாலத்தீவுகளில் சிக்கிய தமிழக தொழிலாளர்களை அழைத்து வரும் முயற்சி பழனிசாமி அரசின் பாராமுகத்தால் பாதியிலேயே நின்றுவிட்டதாக வரும் செய்தியும் வருத்தமளிப்பதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் மட்டுமின்றி அந்தமான், மகாராஷ்டிரா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் கூலி வேலைகளுக்கு சென்ற தமிழர்களும் சொல்ல முடியாத துயரங்களோடு அங்கே தவித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரையும் தமிழகம் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மற்ற மாநில நிர்வாகங்கள் தங்கள் மக்களை அழைத்து வரச் செய்யும் நடவடிக்கைகளை பார்த்த பிறகாவது நமது மாநில அரசும் அப்படி செயல்பட்டிருக்க வேண்டாமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே இனியும் தாமதிக்காமல் IAS அதிகாரி தலைமையில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு விரைந்து செயல்பட்டு வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு வருவதற்கான பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அவர்களில் பலர் ஊருக்கு திரும்புவதற்கான பயணச் செலவுக்கு கூட பணமில்லாமல் தவிப்பதால் தமிழக அரசே அதற்கான பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்துக்கான ஏற்பாடுகளை செய்யும் வரை உணவு, தங்குமிடம், மருத்துவம் ஆகிய அவசர உதவிகள் தமிழக தொழிலாளர்களுக்கு கிடைக்கவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பொருளாதார மேம்பாட்டு திட்டம் குறித்து இன்று மாலை 4 மணிக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மீண்டும் புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 20 லட்சம் கோடி ரூபாய் தொகுப்பு திட்டத்தின் கீழ் பொருளாதார மேம்பாட்டு திட்டத்திற்கான பல்வேறு புதிய அறிவிப்புகளை நேற்று திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். 3,60,000 கோடிக்கான திட்டங்களை அறிவித்திருந்த அவர் இன்று மாலை மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்கிறார்.
பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் 2ஆம் கட்டமாக பல்வேறு புதிய அறிவிப்புகளை இன்று திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிடவுள்ளார். இதனிடையே டெல்லியில் உள்ள நிர்மான் பவனில் நாளை மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் குழு ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் 2ஆம் கட்டமாக வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் 30,000 இந்தியர்கள் வரும் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதிக்குள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என மத்திய விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை விமானம் மூலம் தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் முதல் கட்டமாக அமெரிக்கா, பிரிட்டன், மலேசியா, சிங்கப்பூர், வளைகுடா நாடுகள் என 12 நாடுகளுக்கு 64 விமானங்கள் இயக்கப்பட்டன. இதன் மூலம் 14,800 இந்தியர்கள் தாயகம் திரும்பி வருகின்றனர். இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் 2ஆம் கட்டமாக வரும் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 31 நாடுகளுக்கு 149 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இதன் மூலம் 30,000 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இருந்து சிறப்பு ரயில் மூலம் ஏராளமான பயணிகள் இன்று காலை பெங்களூரு வந்தடைந்தனர். கொரோனா ஊரடங்கு உத்தரவு காரணமாக பல்வேறு மாநிலங்களில் சிக்கி தவிக்கும் பொதுமக்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு செல்லும் வகையில் சிறப்பு ரயில்களை கடந்த 11ஆம் தேதி முதல் ரயில்வே நிர்வாகம் இயக்கி வருகிறது. பெங்களூருவில் இருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஷார்மிக் சிறப்பு குளிர்சாதன ரயிலில் பயணிகள் டெல்லி சென்றனர். அதேபோல் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு டெல்லியில் இருந்து பெங்களூருவுக்கு ஷார்மிக் சிறப்பு குளிர்சாதன ரயில் புறப்பட்டு இன்று காலை பெங்களூரு வந்தடைந்தது. ஊரடங்கு விதிகளை மீறிய புகாரில் கடந்த 50 நாட்களில் தமிழகம் முழுவதிலும் 4,68,513 பேர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறுவோர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் விதிமுறைகளை மீறிய புகார் தொடர்பாக 4,41,888 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 4,68,513 பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். 3,86,573 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 5,43,88,379 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 2012ஆம் ஆண்டைப் போல ஜூன் 6ஆம் தேதியே மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்த 2012ஆம் ஆண்டு மேட்டூர் அணையை முன்கூட்டியே திறந்ததோடு சிறப்பு தொகுப்பு திட்டங்களையும் அறிவித்து விவசாயத்திற்கு புத்துணர்ச்சி ஊட்டினார். இந்நிலையில் மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, சீர்காழி, திருமருகல் ஆகிய தாலுகாக்களில் மின் மோட்டார் மூலம் குறுவை சாகுபடி பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நாற்றங்கால்களை காப்பாற்ற 2012ஆம் ஆண்டைப் போல ஜூன் 6ஆம் தேதியே மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜூன் 6ஆம் தேதி தண்ணி திறக்க முடியும். ஜூன் 6ஆம் தேதி ஏற்கனவே அம்மா இருந்தபோது தண்ணியை திறந்து முப்போக சாகுபடி அருமையாக செஞ்சோம். அதே மாதிரி இப்போ 100 அடிக்கு மேலே தண்ணி இருக்கு. இப்போவும் ஜூன் 6ஆம் தேதி தண்ணியை திறக்கிறதுக்கு முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்யவும், அதே மாதிரி விவசாய கடனை முழு விவசாய கடனையும் தள்ளுபடி செய்யும்படியும் புதுசாக கடனை உடனடியாக கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்யும்படியும் கற்றுக் கொடுக்கிறோம். மதுரையில் கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டு வந்த செவிலியரை மலர் தூவி ஆரத்தி எடுத்து மக்கள் வரவேற்றனர். மதுரை கரும்பாலை பகுதியைச் சேர்ந்த செவிலியர் அரசு மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வந்தார். அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஒரு வார கால சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பிய செவிலியரை கரும்பாலை பகுதியைச் சேர்ந்த மக்கள் பூ தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதிலேயே இந்தியா கவனம் செலுத்தி வருவதால் காசநோய், எய்ட்ஸ், மலேரியா ஆகியவற்றால் இறப்புகள் அதிகரிக்கும் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது.
கொரோனா வைரஸை எதிர்த்து போராடும் அதே சமயத்தில் அத்தியாவசிய சுகாதார சேவைகள் தொடர்ந்து இயங்குவதை இந்தியா உறுதிப்படுத்த வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தென்கிழக்காசிய இயக்குனர் பூனம் சிங் கூறியுள்ளார். அப்படி இல்லை என்றால் காசநோய், எய்ட்ஸ், மலேரியா ஆகியவற்றால் இந்தியாவில் இறப்புகள் அதிகரிக்கும் என எச்சரித்துள்ளார். 2025க்குள் காசநோய் இல்லா தேசம் என்பதை இந்தியா நோக்கமாக கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் நீட்டிக்கப்படும் கொரோனா ஊரடங்கால் இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 முதல் 2025 வரையான ஆண்டுகளில் கூடுதலாக 40,000க்கும் மேற்பட்டவர்கள் காசநோயால் உயிரிழப்பார்கள் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கால் தடுப்பூசி போடுவதில் ஏற்படும் தாமதங்கள் இதற்கு காரணமாக அமையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தனியார் கல்வி நிறுவனங்கள் கட்டணத்தை வசூலிக்க ஏதுவாக அறிவிக்கப்பட்டுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவிப்பினை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக அரசின் நடவடிக்கை மாணவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடங்கு தளர்வு செய்யப்பட்ட பிறகு, பொது போக்குவரத்து தொடங்கிய பிறகு, பள்ளியை தொடங்கி 10 அல்லது 15 நாட்கள் வகுப்புகள் நடத்தி இந்த நாட்களிலே அனைத்து மாணவர்களும் வருகை தந்து விட்டார்களா என்ற வருகையை உறுதிப்படுத்திக் கொண்டு அதற்கு பின்னாலே யாரேனும் இந்த மாணவர்கள் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அவர்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை எல்லாம் அறிந்து மாணவர்கள் ஒருவருக்கொருவர் பழகி தன்னுடைய உள்ள நிலையை கூறி சகஜமான இயல்பான நிலைமைக்கு திரும்பிய பிறகுதான் இந்த தேர்வை வைக்க வேண்டும். இது எப்படி இது கூடவா தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வெளியே வரும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு கல்வியாளர்களை கேட்கலாம், பெற்றோர்களை கேட்கலாம், மக்களுடைய மனக்கருத்தை அறிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் கேட்டுக்கொள்ளாமல் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்கதாகும். எனவே இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றுக்கொண்டு இயல்பான நிலைமை திரும்பிய பிறகு, பொது போக்குவரத்தெல்லாம் தொடங்கிய பிறகு வகுப்புகள் ஆரம்பித்து ஒரு 10 முதல் 15 நாட்கள் மாணவருடைய வருகை பதிவு எல்லோரும் வந்து விட்டார்களா என்பதை உறுதி செய்த பிறகு அவருடைய உள்ள நலம், உடல் நலம், அவருடைய குடும்ப நலம், அவருடைய சமுதாய அந்த பங்களிப்பெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்த பிறகுதான் இந்த தேர்வுக்கான தேதியை அறிவித்து தேர்வை நடத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை மாணவர்களிடத்திலே ஏற்படுத்தி உள்ள ரீதியாக, உடல் ரீதியாக அல்ல, உள்ள ரீதியாக பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதுதான் உண்மை. பணி நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றும் மத்திய அரசு நடவடிக்கை கண்டித்து சென்னையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்கும் வகையில் 8 மணி நேர பணி நேரத்தை 12 மணி நேரமாக மாற்ற மத்திய அரசு முயன்று வருகிறது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் உள்ள பணிமனைகள் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லவன் இல்லம், வடபழனி, திருவான்மியூர், அம்பத்தூர் உள்ளிட்ட பணிமனைகளில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து CITU தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் உரிமைகளை மத்திய அரசு பறிக்க முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். CITயினுடைய அகில இந்திய அறைகூவலுக்கு இணங்க இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு கவசங்களை வழங்க வேண்டும். அதுபோல் 8 மணி நேர வேலை என்பதை 12 மணி நேரமாக மாற்றக்கூடிய அந்த நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. சென்னையை பொறுத்தளவில் நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகம் 4 மையங்களிலே, ஒன்று அம்பத்தூர், அதே போல் திருவான்மியூர், வடபழனி, மவுண்ட் ரோட் என்று 4 இடங்களிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து சாலை தடுப்புகள் அகற்றப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது. 50% பணியாளர்களுடன் தொழிற்சாலைகள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் இதுவரைக்கும் 41 பேர் கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு 9 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, மற்றவங்க சிகிச்சையில் இருக்காங்க. இன்றைய தினம் ஒருத்தருக்கு குன்றத்தூர் பகுதியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்.
கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் வேலை செஞ்சவங்க அல்லது கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தவங்க, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏறக்குறைய 647 பேர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 520 பேருக்கு மேலே வந்து நம்ம மாதிரி எடுத்திருக்கோம். அதில் ஒரு 400 பேருக்கு மேலே ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாருமே நெகட்டிவ். ஊரடங்கால் வருமானம் இழந்து தவித்து வரும் மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தை கேரள அரசு ரத்து செய்து பல்வேறு உதவிகளை வழங்கியது போல தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. கொரோனா ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மீனவர்களுக்கு தமிழக அரசு எந்தவித நிவாரண உதவிகளும் வழங்கவில்லை என மீனவ சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கு சென்று மீன்பிடிக்க அனுமதி வழங்க வேண்டும், மீன்பிடி படகுகளுக்கு டீசல் விலையை குறைத்து மானியத் தொகையை அதிகரிக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட மீனவ அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. மேலும் மீன்பிடி தடைக்காலத்தை கேரள அரசு ரத்து செய்து மீனவர்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கியது போல தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்திய அரசினுடைய சட்டத்தை கடைபிடித்து இருந்து வருகின்ற இந்த தருணத்தில் மக்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு கவனம் செலுத்தாத நிலை மீனவ மக்களிடையே வெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுடைய வாகனங்கள் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களில் உள்ளதால் அவர்கள் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திற்கு தொழில் செய்வதற்கான தங்கு தடையின்றி அவர்கள் செயல்பட அரசு உதவி செய்ய வேண்டும். அல்லது அவர்களுடைய வாகனங்களை சொந்த மாவட்டத்தில் சொந்த மாநிலத்தில் சொந்த ஊரிலேயே அவர்களுக்கு தொழில் செய்வதற்கான நிரந்தர உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். மாறாக கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்றம் மிக ஜீரோ மைனஸில் உள்ளதால் மீனவர்களுக்கு மத்திய மாநில வரியை குறைத்து அவர்களுக்கு டீசல் எரிபொருள் மானியத்தில் வழங்க வேண்டும். மாண்புமிகு அம்மா ஆட்சி காலத்தில் அரசு மருத்துவமனைகள் அனைத்தும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகளாக இருந்ததாக அகில இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர் சங்கத்தின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் குணசேகரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய ஆட்சியாளர்களின் அலட்சிய போக்கால் மருத்துவமனைகள் அனைத்தும் சீரழிந்து வருவதாக குற்றம் சாட்டினார். எங்களுடைய பணிவான வேண்டுகோள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்த பொழுது நம்ம தமிழ்நாட்டினுடைய மருத்துவமனையை வந்து உலக அளவுக்கு, என்னைய கேட்டால் உலகத்தை விட அதிகமான அளவுக்கு வந்து உயர்த்தி இருந்தாங்க. அமெரிக்காவில் போகிறோம், திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்தது, ஒரு குடலில் ஓட்டை விழுந்துட்டுன்னா ஒரு டாக்டரை நீங்கள் உடனே பார்க்க முடியாது, அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நம்ம ஊரில் எப்படி உடனே பார்த்துடலாம். ஆனால் அந்த நிலைமையெல்லாம் இப்போ தலைகீழ ஆக்கி டாக்டர்களெல்லாம் டாக்டரு செவிலியர்கள் லேப் டெக்னீஷியன் இவங்கெல்லாம் கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் செங்கல் சூளையில் பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் ஊரடங்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ 2 மாதமாக வேலை இல்லாத 2 மாதமாக வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம். ஆனால் மித்த டைம் 2 மாதத்துக்கு முன்னாடி செங்கல் வழியெல்லாம் இருந்துச்சு, மண் இருந்துச்சு, சூளை வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 2 மாதம் மண் இல்லாதனால இப்போ ரொம்ப முடங்கி கிடக்குது. அதனால் நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியல. நாங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் செங்கல் சூளையில் வேலை செய்கிறோங்க. அந்த செங்கல் சூளையில் வந்து நாங்கள் இந்த கொரோனா வந்தனால எல்லாமே எங்களுக்கு வியாபாரம் ஒன்றும் இல்லைங்க. அதனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை முடியலைங்க. ஆனால் கல் வெளியில் போகல, வெளியில் போனால் தான் நாங்கள் சாப்பாடு பண்ண முடியும். அதுவுமே நின்று போச்சு. இங்கே ஒரு 10-15 பேர் வேலை செய்வோம். இங்கே எட்டணும் ஆலங்கானத்தனம், வடுகுப்பட்டி, முதுகாப்பட்டி, இந்த மாதிரி நிறையா சூளைங்கெல்லாம் இப்படி தடை போட்டு நிற்கிதுங்க. இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு நிதி உதவி பார்க்கணும். கொரோனாவுக்கு முன்னாடி தான் கல்லாம் போயிட்டு இருந்தது, இப்போ ஒன்றுமே இல்லை, டல்லாக இருக்குது. கல் எடுத்தால் தான் வேலை செய்ய முடியும். இப்போ எதுவுமே இல்லாதனால எங்களுக்கும் வேலை இல்லாமல் இருக்கோம். நாங்களும் ஏதாவது அரசாங்கம் ஏதாவது ஹெல்ப் பண்ண நல்லாயிருக்கும். கொரோனா தடை உத்தரவால் தொழில்கள் கடுமையாக முடங்கியுள்ள நிலையில் பூ சாகுபடி செய்யும் விவசாயிகள் வருமானமின்றி தவித்து வருகின்றனர். கிலோ 400 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த மல்லிகைப்பூ தற்போது 80 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகளும் தொழிலாளர்களும் வேதனை தெரிவித்தனர். 5000 கூட பூ விற்காது சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட் தான் இது எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்கள் கொள்ளைக்காட்டுக்காரங்களுக்கு நிதி ஒதுக்கணும் சார். இந்த வருமானத்தை வச்சு சார் நாங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நோட்டு புக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். எங்கள் வீட்டுக்காரையும் பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் இருக்கும்போது என்ன சார் நாங்கள் வேலைக்கு போகிறத எப்படி 40 ரூபா பூ பறித்து விட்டு நாங்கள் பால் வாங்குறதா, வீட்டில் அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்றதா சார்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பூவுக்கு விலை இல்லை,
அப்புறம் எதுவும் கல்யாண காரியம் எதுவும் தெரியல, இதெல்லாம் நடந்தால் தான் பூவுக்கு விலை இருக்கும். பூ விலை இல்லைங்கிறதுனால 40 ரூபா சம்பளம் தராங்க. இந்த 40 ரூபாயை வச்சு எங்களுக்கு குடும்ப செலவு ஒன்றும் பண்ண முடியல. பஸ் இல்லாமல் வேலை வெட்டிக்கு எங்கேயும் போக முடியல. 1000 ரூபா காசு கொடுத்தாங்க, அதை வச்சு எவ்வளோ நாளைக்கு நாங்கள் உயிர் வாழ்கிறது? வடசென்னை தெற்கு மாவட்ட அமமுக அவைத்தலைவர் மறைவுக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வடசென்னை தெற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு KM ஜெயசேகர் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். திரு KM ஜெயசேகரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் திரு டிடிவி தினகரன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆலோசனைப்படி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகின்றனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் மேற்கு பகுதி 4வது வட்டக்கழகம் சார்பில் முருக்கப்பா நகர், திருவள்ளுவர் தெரு, கம்பன் தெரு ஆகிய பகுதிகளில் தூய்மை பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கபசுர குடிநீர், ரொட்டி, முகக்கவசம் ஆகியவற்றை திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் திரு KA குப்பன், 4வது வட்டக்கழக செயலாளர் திரு P செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் வழங்கினர். திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் தாராபுரம் தொகுதிக்கு உட்பட்ட மணக்கடவு ஊராட்சி, நல்லாம்பாளையம் ஊராட்சி, கொளத்துப்பாளையம் பேரூராட்சி, கொல்லப்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிப்போருக்கு முகக்கவசம் மற்றும் கபசுர குடிநீரை மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் திரு MR ராஜேந்திரன் முன்னிலையில் தாராபுரம் ஒன்றிய கழக செயலாளர் திரு அண்ணாதுரை தலைமையில் வழங்கப்பட்டது. வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 2வது மண்டலத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் 600 பேருக்கு மதிய உணவினை மாவட்ட செயலாளர் திரு AS ராஜா தலைமையில் வழங்கப்பட்டது. மாவட்ட பொருளாளர் திரு அப்புபால் பாலாஜி, மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் திரு தமீம் மரைக்காயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள 50 வேன் ஓட்டுநர்களுக்கு தலா 5 கிலோ அரிசியை நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு S பரமசிவ ஐயப்பன், கழக அமைப்பு செயலாளர் திரு AP பால்கண்ணன் ஆகியோர் வழங்கினர். இதில் நெல்லை மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் தாழை மீரான், தச்சநல்லூர் பகுதி கழக செயலாளர் பேச்சிமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் வங்கி ATM மையத்தில் புகுந்த கொள்ளையர்கள் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் திருடு முயற்சியை கைவிட்டு சென்றனர். கும்பகோணம் பானாதுறை திருமஞ்சன வீதியில் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமான ATM மையம் உள்ளது. இந்த மையத்தில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் கண்காணிப்பு கேமராவை உடைத்தும் ATM இயந்திரத்தை உடைத்தும் கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் முயற்சியை கைவிட்டு கொள்ளையர்கள் தப்பி சென்றனர். இதனால் பல லட்சம் ரூபாய் தப்பியதாக கூறப்படுகிறது. தகவலின் அடிப்படையில் வந்த போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். மேலும் அங்குள்ள CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை பிடிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் கட்டடத் தொழிலில் ஈடுபட்டு வரும் வட மாநில கூலி தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு நடந்தே புறப்பட்டு சென்றபோது வெங்கம்பாக்கம் சோதனைச் சாவடியில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். வட மாநிலத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தினக்கூலி கட்டடத் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று அதிகாலை சொந்த ஊருக்கு நடந்தே புறப்பட்டு சென்றபோது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். 2 நாட்களில் சொந்த மாநிலத்திற்கு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து வட மாநில தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர். கர்நாடக மாநிலம் கோலார் தங்க சுரங்கத்தில் தங்கம் திருட முயன்றபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்தனர். கோலார் மாவட்டம் KGF பகுதியில் உள்ள தங்க சுரங்கம் ஊரடங்கு உத்தரவு காரணமாக மூடப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்க சுரங்கத்தில் இறங்கி 5 பேர் தங்கத்தை திருட முயன்றனர். அவர்களில் ஜோசப், கந்தன், பாண்டியப்பா ஆகியோர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். 2 தப்பித்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் அரசுக்கு சொந்தமான அனல்மின் நிலையத்தில் 2 அலகுகள் பழுதடைந்ததால் 420 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடியில் உள்ள அணுமின் நிலையத்தில் 5 அலகுகள் மூலம் தலா 210 மெகாவாட் மின்சாரம் என 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 5வது அலகு ஏற்கனவே பழுது காரணமாக கடந்த சில வாரங்களாக இயங்கவில்லை. இந்நிலையில் 2 அலகுகளில் கொதிகலன் பழுது ஏற்பட்டு திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 420 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக தொழிலதிபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். மதுரை பொன்மேனி பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவர் கடன் வாங்கி பிரிண்டிங் பிரஸ் தொழிலை தொடங்கினார். சித்திரை, பங்குனி மாதங்களில் அதிக அளவில் வருமானம் ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருந்த இளங்கோவனுக்கு திடீரென பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் தொழில் முடங்கி பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டது. இதனால் மனமுடைந்த இளங்கோவன் பூச்சி மருந்து உட்கொண்டும் பின்னர் கத்தியால் குத்திக் கொண்டும் தற்கொலை செய்து கொண்டார். சென்னை ஆவடி அருகே கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றது குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆவடி அருகே கோவர்த்தனகிரி கங்கையம்மன் கோவில் இன்று அதிகாலை இரும்பு கம்பியுடன் நுழைந்த ஒருவன் உண்டியலை உடைக்க முயன்றான். இரும்பு கம்பியை உண்டியலின் பூட்டில் நுழைத்து பின்னர் உண்டியலை வலம் வந்தும் உட்கார்ந்தும் படுத்தும் திருடன் செய்த அலப்பறைகள் சினிமா காமெடி திருட்டு போல அமைந்தது. ஒரு வழியாக பூட்டை உடைத்தவுடன் பணம் கொட்டும் என எண்ணிய திருடனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கொள்ளையனை தேடி வருகின்றனர். சீனாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியுள்ள நிலையில் உகான் நகரில் மட்டும் 1,10,00,000 பேருக்கு பரிசோதனை செய்யும் நடவடிக்கைகள் தொடங்கின. சீனாவில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று குறைந்திருந்த நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் மீண்டும் வைரஸ் பரவ தொடங்கியது. இதனால் ஹுகான் நகரில் அனைத்து பொதுமக்களையும் பரிசோதனை செய்ய அரசு முடிவெடுத்தது. இதையடுத்து சுமார் 1,10,00,000 பேருக்கு நோய் தொற்று சோதனை செய்யும் பணிகள் தொடங்கின. இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். இதேபோல் பல்வேறு கேள்விகள் அடங்கிய தொகுப்பை இணையம் மூலம் விநியோகம் செய்து அதற்கான பதில்களை பெறும் முயற்சியும் தொடங்கப்பட்டது. மீண்டும் கொரோனா வைரஸ் பரவும் அச்சத்திற்கிடையே சீனாவின் ஹுகான் நகர தொழிற்சாலைகள் முழுவீச்சில் செயல்பட தொடங்கியுள்ளன. சீனாவின் ஹுகான் நகரில் இருந்துதான் முதலில் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவ தொடங்கியது. வைரஸ் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பெரும்பாலான நாடுகள் திணறிக் கொண்டிருக்க சீனா மட்டும் உறுதியான நடவடிக்கைகள் மூலம் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தியது. இந்நிலையில் சீனாவில் வழக்கம் போல் கல்வி நிலையங்கள், வர்த்தக நிறுவனங்கள் செயல்பட தொடங்கின. தொழிற்சாலைகளும் மெதுவாக உற்பத்தியை தொடங்கி தற்போது முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றன. இதற்கிடையே வடகிழக்கு ஜிலின் மாகாணத்தில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியது. இதேபோல் தென்கொரியா போன்ற நாடுகளிலும் 2வது முறையாக வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. இருப்பினும் ஹுகான் தொழிற்சாலைகள் எந்த தடையுமின்றி செயல்பட்டு வருகின்றன. போதுமான மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்பதால் மெக்சிகோவில் மருத்துவ பணியாளர்கள் சாலைகளை மறித்து போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. டெக்ஸ்கோகோ மற்றும் மெக்சிகோ நகரங்களில் நடைபெற்ற போராட்டங்களின் போது மருத்துவ பணியாளர்கள் இணைந்து முழக்கம் எழுப்பினர். கொரோனா வைரஸ் நோயாளிகளை பாதுகாப்பதில் மருத்துவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி அரசு அக்கறை காட்டவில்லை என போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தினர். சாலைகளை மறித்து போராட்டம் நடைபெற்றதால் ஏராளமான வாகனங்கள் வரிசையில் நின்றிருந்ததை காண முடிந்தது. பெரு, பொலிவியா, வெனிசுலா உள்ளிட்ட நாடுகளிலும் இதுபோன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் கடற்கரைகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவியதால் ஊரடங்கு உத்தரவு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது கடுமையான விதிகள் தளர்த்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமானோர் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்து வருகின்றனர். கடற்கரையில் விளையாடுதல், உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல், அலைசறுக்கு என இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறது. செய்திகள் நிறைவடைந்தன.
அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.